வெல்கம் டு நூன் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுனாக இருக்குது. 300 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. பட் செக்டர்ஸ் ஃபார்மா, பிஎஸ்சி, மெட்டல், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்ல க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ கன்சியூமர் அண்ட் ஆட்டோ வந்து கொஞ்சம் டவுனில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கினேன்றதை பார்த்துடலாம். இன்றைக்கி நான் காட்ரேஜ் இண்டஸ்ட்ரி 899க்கு போட்டிருக்கேன். வந்தால் பாப். அப்புறம் நான் இன்றைக்கி ஆவரேஜ் பண்ணுறதுக்காக டிசிஎஸும் ஹண்டாயும் வாங்கியிருக்கேன். ஸோ குயிக்காக டாப் லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸை பார்த்துருவோம். ஸோ டாப் கெய்னர்ஸில் டாடா பவர், விப்ரோ, ஜியோ ஃபைனான்ஸ், கோல் இண்டியாலாம் இருக்குது. ஸோ மிட் கம்பெனியில் நம்ம மெயினாக பார்க்குறது ஆஸ்ட்ரால். ஸோ பிவிசியோட ரேட்டு திடீர்னு ஏறுறதுனால ஆஸ்ட்ரால் நேற்றுக்கு இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக நான் ஸ்மால் கேப் பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். பட் ஐ ஹோல்டு ஜிண்டால்ஸா ரொம்ப நாளமாக மைனஸ்லேயே இருந்தது. இன்றைக்கி திடீர்னு 14% கிட்டே ஏறி இருக்குது. நம்ம செக்டர் ஹிட் மேப்பில் பார்க்கும்பொழுதே பார்த்துருந்தோம். எல்லா ஆட்டோ கம்பெனிஸ்க்கும் இன்றைக்கி அடி விழுந்திருக்கு. ஸோ ஹுண்டாய், டிவிஎஸ் மோட்டார், எம்என்எம், பஜாஜ் ஆட்டோ, மாருதி எல்லாமே இறங்கியிருக்கு. ஸோ மிட் கேப் லூசர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஇஐ, பாலிகேப், முத்தூட் ஃபினான்ஸ். ஸோ இப்போ தான் கேஇஐ இண்டஸ்ட்ரியை பற்றி டேட்டா சென்டர் ரிலேட்டட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ கேஇஐ வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது. பட் தே ஹாவ் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் தே ஆர் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் மனி. So when I say franchise, it's IPL franchise advertisement. ஸோ ஆட்டோ செக்டர் ஸ்டாக்ஸில் நான் இன்றைக்கி டாட்டா மோட்டார்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ குயிக்காக எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டா பார்த்துடலாம். ஸோ எஃப்ஐஐ கேஷ் செக்மெண்ட்டில் கண்டினியூஸாக விற்றுருக்காங்க. ஸோ மார்ச் மாதம் இது வரைக்கும் 32,000 crores கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ டிஐஐ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு 48,000 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கிறேன். நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ டாப்லேருந்து ஒரு 19% கிட்ட கீழே வந்துருக்கு. ஸோ யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ இட்ஸ் அ ஃபஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். யூ கேன் ஸ்டார்ட் 1 or 2 stocks and keep investing for whenever if it falls.